மகாபலிபுரம் கோவில் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். விஷ்ணுவின் அவதாரத்தில் ஹிரண்யகசிபு கொல்லப்பட்ட பிறகு பிரகலாதன் அரசனானார் என்று நம்பப்படுகிறது. பிரகலாதனின் மகன் பாலி இந்த கோவிலை நிறுவியதாக கூறப்படுகிறது. மகாபலிபுரத்தில் ஒரு அழகான பாறை வெட்டப்பட்ட நினைவுச் சின்னம் உள்ளது. இது உலகெங்கிலும் உள்ள கட்டிடக் கலைஞர்கள், வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. மகாபலிபுரம் அதன் பரந்த கடற்கரை, ஒற்றை பாதைகள், கல் சிற்பங்கள் மற்றும் கோவில்களுக்கு புகழ் பெற்றது. மகாபலிபுரத்தில் உள்ள பெரும்பாலான கோவில்கள் மற்றும் சிற்பங்கள் பல்லவர் காலத்தில் நரசிம்மவர்மன் மற்றும் அவரது மரணத்தை தொடர்ந்து அவரது வாரிசான ராஜசிம்மவர்மன் ஆட்சியின் கீழ் சிற்பிகளால் செதுக்கப்பட்டன. எண்ணற்ற சிற்பங்கள் மற்றும் கோவில்களுக்கு தாயகமாக இருந்தாலும் சில நினைவுச் சின்னங்கள் மட்டுமே சுற்றுலா பயணிகள் பார்வையிட முடியும். பெரும்பாலான கட்டமைப்புகள் நீருக்கடியில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது. மீண்டும் மீண்டும் ஏற்படும் வெள்ளம் அல்லது கடல் மட்டம் உயர்ந்தால் இந்த கோவிலும் நீருக்குள் மூழ்கிடுமோ என்ற அச்சம் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றும் இருக்கிறது.